السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை அதன் படிப்பினைகளோடு பார்த்து வருகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவ வாழ்க்கையின் துவக்கம், அல்லாஹ் இக்ரா நபியை நீங்கள் ஓதுங்கள் என்று முதல் வசனத்தை இறக்கினான். அந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து திருக்குர்ஆனோடு நம் சமுதாயம் எந்த அளவுக்கு தொடர்பு கொண்டிருக்கிறது, எப்படி தொடர்பு கொள்ள வேண்டும், திருக்குர்ஆனை தொடர்பு கொண்ட மாற்றார்கள் மனதை கூட திருக்குர்ஆன் மாற்றி இருக்கிறது, ஆனால் இந்த சமுதாயம் திருக்குர்ஆனை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது என்பது வெறும் நமக்கு வேதனைக்குரிய வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. மாற்றாரின் மனதை கூட கவர்ந்த மாமரை என்கிற அந்த வரிசையில் கனடா நாட்டை சார்ந்த கேரி மில்லர், இவர் ஒரு கணித பேராசிரியர். இவர் திருக்குர்ஆனை குறை சொல்வதற்காகவே அவர் ஆய்வு செய்கிறார். திருக்குர்ஆன் அந்த காலத்தில் 1400 வருஷத்துக்கு முன்னாடி அரேபியர்கள் எந்த விதமான நாகரிகமும் இல்லாதவர்கள், அவர்களுக்கு இறங்கியதாக சொல்லப்படுகிற இந்த குர்ஆனிலே என்ன இருந்துவிடப் போகிறது, அதில் எப்படியாவது ஏதாவது குறை இருக்கும், இது இறைவனால் வழங்கப்பட்ட மறை அல்ல என்பதை இந்த உலகத்திற்கு நாம் பறைசாற்ற வேண்டும், குர்ஆனை குறை சொல்ல வேண்டும், குர்ஆனிலே குறை காண வேண்டும் என்கிற நோக்கத்தில் குர்ஆனை ஆய்வு செய்தார். அவர் கண்ணிலே பட்ட முதல் வசனம், வயின் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா ஃபஅது பிசூரத்தின் மின் மிஸ்லி வதுஉ ஷுஹதாஅக்கும் மின் துனில்லாஹி இன் குன்தும் ஸாதிகீன். அல்லாஹ் முதல் ஜுஸுலேயே 3வது பக்கத்தில் சொல்கிறான், இந்த நாம் இறக்கி வைத்த இந்த குர்ஆனில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், நம்முடைய அடியாருக்கு நாம் இறக்கி வைத்த இந்த குர்ஆனிலே உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், ஃபஅது பிசூரத்தின் மின் மிஸ்லி, இது போன்ற ஒரு அத்தியாயத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள். குர்ஆன் விடுகிற சவால். வதுஉ ஷுஹதாஅக்கும் மின் துனில்லாஹ், அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் யாரை வேண்டாலும் நீங்கள் உதவிக்கு கூப்பிட்டுக் கொள்ளுங்கள். ஏன் குன்தும் ஸாதிகீன், இந்த குர்ஆன்ல சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற சொல்லுகிற விஷயத்தில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால், நீங்க யாரை வேண்டாலும் அல்லாஹ்வை தவிர யாரை வேண்டாலும் இந்த உலகத்தில் நீங்க உங்கள் உதவிக்கு கூப்பிட்டுக் கொள்ளுங்கள். இது போன்ற ஒரு அத்தியாயத்தை உங்களால் கொண்டு வர முடிந்தால் கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் விடுகிற சவால் அவரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு சவாலை குர்ஆன் விட்டிருக்கிறது. இந்த 1400 ஆண்டு காலமாக ஒருவர் கூட முயற்சி செய்து இப்படி ஒன்றை கொண்டு வர முடியவில்லையே. இது உலகத்திற்கு பகிரங்கமாக குர்ஆன் விட்டிருக்கிற சவால். அப்படியானால் இதில் ஏதோ இருக்கிறது என்று அவர் கூறுகிறார். அடுத்து பார்க்கிறார், குர்ஆனிலே இன்னொரு வசனம், அஃபலா யததப்பருல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. அல்லாஹ் கேட்கிறான், 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அன்று வாழ்ந்த அந்த நாகரிகம் இல்லாத அரபு சமூகத்தை பார்த்து கேட்கிறான், நீங்கள் குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா? உங்களுடைய உள்ளத்திலே பூட்டு போடப்பட்டிருக்கிறதா? அல்லாஹ் கேட்கிறான். குர்ஆனை நீங்க சிந்திக்க வேண்டாமா என்று கேட்கிறான். சிந்திக்க தூண்டுகிறது இந்த குர்ஆன், ஆய்வு செய்ய தூண்டுகிறது இந்த குர்ஆன் என்பதை புரிந்து கொண்டார். அடுத்து அவர் பார்க்கிறார், குர்ஆன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியானால்
அவருடைய வரலாறாகவே நிறைய குர்ஆன்ல இருக்குமோ, அவருடைய குடும்பத்தாருடைய பேர்லாம் குர்ஆன்ல இருக்குமோ அப்படின்னு பார்க்கிறார். இது இறைவன்கிட்ட வந்ததில்ல, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவராக சொல்லி எழுத சொல்லி கொடுத்திருப்பாரோ என்று அப்படி ஆய்வு செய்கிறார். திருக்குர்ஆனின் முழுமையும் ஆய்வு செய்து பார்க்கிறார். குர்ஆனிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு எல்லாம் இல்லை, வாழ்க்கை வரலாறு எல்லாம் இல்லை. சொல்ல போனால் அவருடைய பெயரே 4 இடத்துல தான் வருது. 4 இடத்துல முஹம்மதுன்னு வருது, ஒரு இடத்துல அஹ்மதுன்னு வருது. 5 இடத்தில் தான் குர்ஆனில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் வருகிறது. ஆச்சரியப்பட்டு போனார். ஆனால் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து ஏராளமான இடங்களில் வருது. 25 இடத்திற்கு மேலாக ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் வருது. அது மாத்திரமில்லாமல் மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாரின் பெயர் ஒரு அத்தியாயமே இருக்கிறது குர்ஆனிலே. ஆச்சரியப்பட்டு போனார்கள். அது மட்டுமல்ல, மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை இம்ரான், ஆல இம்ரான் என்று அவருடைய குடும்பத்தை குறித்தே ஒரு அத்தியாயம் இருக்கு. பக்கரா சூராவுக்கு அடுத்தது ஆல இம்ரான். முதல் சூரா ஃபாத்திஹா சூரா முதலில், அடுத்தது பக்கரா சூரா, அடுத்தது ஆல இம்ரான். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை இம்ரான் என்பவர், அவரின் பேர் ஒரு அத்தியாயம் இருக்கிறது. மிகவும் ஆச்சரியப்பட்டு போனார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறோ, அவங்களுடைய அத்தாவுடைய பேரோ, அம்மாவுடைய பேரோ, யாருடைய பேரும் குர்ஆன்ல இல்லை. ஆச்சரியப்பட்டு போனார். அடுத்து பார்க்கிறார், அவருடைய கவனத்துக்கு வந்த அத்தியாயம் சூரத்துல் லஹப். தப்பத் யதா அபி லஹபின் வ தப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப் சயஸ்லா நாரன் ذات லஹபின் வம்ரஅத்துஹு ஹம்மாலத்துல் ஹதப். அந்த அத்தியாயம் அவருடைய கண்ணில் படுகிறது. அங்கே அபூலஹபின் கரங்கள் நாசமாகட்டும், அவன் சம்பாதித்ததும் நாசமாகட்டும் என்று அல்லாஹ் சபித்திருக்கிறான். அவன் நரகத்தை அடைவான் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அவன் அந்த அத்தியாயம் இறந்த பிறகு அபூலஹப் கொஞ்ச நாட்கள் வாழ்ந்தான். அப்படியானால் அவன் திருந்தி இருக்கலாம். ஆனால் இறைவனின் நாட்டம் அவன் நரகத்தை அடைவான் என்பதாக இருக்கிறது. அது திருக்குர்ஆனில் பதிவு செய்யப்பட்டு விட்டது. அதுபோல் தானே அவன் காபிராகவே இறந்தான், அவன் நரகத்துக்குரியவனாகவே மாறிவிட்டானே. இது அவருடைய சிந்தனைக்கு வந்த அடுத்த வசனம். அடுத்து பார்க்கிறார், திருக்குர்ஆனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்ட அந்த நிகழ்வு, வழியிலே தௌர் குகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவோடு தங்கி இருக்கிற போது அந்த குகைக்கு வெளியிலே அவர்களுக்கு ஆபத்து காத்திருக்கிறது. மிகப்பெரிய ஆபத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். வெளியிலே எதிரிகள் சுற்றியும் இருக்கிறார்கள். அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிலந்தி வலையின் மூலமாக காப்பாற்றினான். சிலந்தி வலை கட்டி இருக்கிறது என்றால் இங்கே ஆட்கள் இருக்க வாய்ப்பில்லை என்று அவர்கள் நினைத்துக் கொண்டு திரும்பி போய்விட்டார்கள். அந்த ஆபத்தான கட்டத்தில் இதுஹுமா ஃபில் காரி இத் யகூலு லி ஸாஹிபிஹி லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆபத்தான கட்டத்தில் இருக்கிற போது, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பதறி போய் இருக்கிற போது அல்லாஹ் சொன்னான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அவர் தன்னுடைய தோழரிடத்திலே சாஹிப் என்று வருகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய பெயர் கூட குர்ஆனிலே இல்லை. சாஹிப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழரிடத்திலே சொன்னார், லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா, நீங்க பயப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார். எவ்வளவு ஒரு இக்கட்டான நேரத்தில் சொன்ன வார்த்தை இது அப்படின்னு சொல்லி அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தையை யோசித்து பார்த்து, இது ஒரு பரிபூர்ணமான இறைவனின் மீது நம்பிக்கை வைத்து வந்த வார்த்தை இது. இப்படியானால் குர்ஆன் உண்மையைத்தான் சொல்லுகிறது,
என்று விளங்கிக் கொண்டார். அடுத்தும் அவர் குர்ஆனை சிந்திக்கிறார். குல் இன்னமா அஇதுக்கும் பிவாஹிதத்தின் அன் தகூமு லில்லாஹி மஸ்னா வ ஃபுராதா ثم تتفكروا ما بصاحبكم من جنة إن هو إلا نذير لكم بين يدي عذاب شديد. நபி நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு உபதேசிப்பதெல்லாம் ஒண்ணுதான். அந்த மக்களை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒன்றாகவோ அல்லது இரண்டாகவோ சேர்ந்து, நீங்கள் தனியாகவோ அல்லது சேர்ந்தோ அல்லாஹ்வை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சிந்தித்து பாருங்கள், உங்களுடைய தோழராகிய இவரிடத்திலே எந்த விதமான பைத்தியமும் இல்லை. நிச்சயமாக இவர் உங்களை எச்சரிக்கிறார், உங்களுக்கு அதாவது கடுமையான வேதனை இருக்கிறது இவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்று எச்சரிப்பதற்காகத்தான் இவரை நான் அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிற அந்த வசனத்தை அவர் யோசித்து பார்க்கிறார். கடைசியிலே இந்த திருக்குர்ஆன் உண்மை வேதம்தான், இது இறைவனின் வேதம்தான் என்பதை உணர்ந்து கொண்டு அந்த கனடா நாட்டை சார்ந்த கேரி மில்லர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இப்படியாக எத்தனையோ ஆய்வாளர்கள் திருக்குர்ஆனை ஆய்வு செய்து அவர்களின் மனதை குர்ஆன் ஈர்த்திருக்கிறது, இஸ்லாத்தின் பக்கம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் குர்ஆனை தொட வேண்டிய சமுதாயம், குர்ஆனை பின்பற்ற வேண்டிய சமுதாயம், குர்ஆனை ஓத வேண்டிய சமுதாயம் இன்னும் அதை தொடாமல் இருப்பது வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாம் தொடருவோம். அல்லாஹு தஆலா குர்ஆனை கற்று அதன்படி செயல்படக்கூடிய நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நல்குவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.